Hi guys, நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டில் தான் போட்டிருப்பேன், தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி நேம் எப்படி இருந்துச்சு, ஃபயர் எஃபெக்ட்ஸில் இருந்துச்சா, எப்படி பண்ணுறது அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து KineMaster வேணும். எல்லாத்துலேயும் பாதி பேர் வச்சுருப்பீங்க, பாதி பேர் இருக்காது, பாதி பேர் ஒரிஜினல் வெர்ஷன் தான் வச்சுருப்பீங்க. அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் நம்ம இப்போ பண்ண முடியாது, மோடு வெர்ஷன், கிராக் வெர்ஷன் அதில் தான் பண்ண முடியும். KineMasterோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டுலேயும் போட்டு வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. சரி, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு வாரத்தில் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஃபயர் எஃபெக்ட்ஸு, அந்த எஃபெக்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிடணும். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் ரெண்டுலேயுமே போட்டு வச்சுருக்கேன், எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ஃபயர் எஃபெக்ட்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிறத மாதிரி செய்யுங்க. உங்கள் ஃபைல் மேனேஜரில் போய்க்கோங்க. போயிட்டு போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்களா, அந்த ஃபோல்டரில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து இப்போ ஜிப் ஃபைலாக ஏறி இருக்கும். அந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோனில் வந்து என் ஃபோனில் ஸ்டார்ட் டு டீகம்ப்ரஸ்ன்னு வருது. பாதி ஃபோனில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் பண்ணீங்க அந்த ஃபோல்டர்லாம் கொடுக்கணும். எனக்கு இந்த ஃபோல்டர்லேயே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும், அதனால் அதை வந்து பார்த்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வெளில வந்துட்டு நம்ம KineMasterக்குள்ளே போய்க்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கோம்ல, அந்த KineMasterல போய்க்கோங்க. அந்த KineMasterல உள்ளே போனீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடாதீங்க, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டா லாஸ்ட்டில் அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு கீழே அன்லிமிட்டெட் வீடியோ லேயர்னு இருக்கும், அது ஆஃபில் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த செட்டிங்ஸ்லாம் சொல்லிக்கிறேன். அப்புறம் வெளில வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு 16:9 ரேஷியோ அந்த ரேஷியோ கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம லென்த்தாக வைக்க முடியும். உள்ளே போயிட்டிங்கன்னா மீடியான் இருக்கும் மேலே, அதில் போயிட்டு பேக்ரவுண்டுன்னு ஃபஸ்ட்டில் இருக்கும், அதில் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் லென்த்தாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் லேயர்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா மீடியான் இருக்கும், அதில் போங்க. ஃபயர் எஃபெக்ட்ஸு எக்ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் வந்து அந்த நேமாக இருக்கும், எல்லா A to Z வரைக்கும் இருக்கும். அதில் வந்து உங்கள் நேம் வந்து எப்படி போடுறீங்களோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து என் நேமை போடுறேன். போட்டு இப்போ நான் ஃபஸ்ட் லெட்டர் இப்படி வச்சுருக்கேன். கொடுத்தோன்னே நீங்கள் வந்துருச்சுடா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த லெட்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா பிளெண்டிங் இருக்கும், அதில் போயிட்டு ஸ்க்ரீன்னு கொடுங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. அப்போ தான் இது ஒர்க் ஆகும். அப்படியே நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்லேயும் இது பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நேம் வந்து கரெக்டாக வரும். இல்லைனா அது மேலே வந்து மறைச்சிடும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மறைச்சிருதா, பிஏ வந்து மறைச்சிடும் அப்படியே. அதான் சொல்கிறேன், பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க எல்லாத்துலேயும், அப்போ தான் கரெக்டாக வரும். பண்ணிவிட்டு நான் ஆடியோ வந்து சேர்த்துக்கிறேன். இது காப்பிரைட் இல்லாத ஆடியோ தான், நோ காப்பிரைட் ஆடியோ. இது வந்து காப்பிரைட் போட முடியாது. அந்த ஆடியோ வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.